உலகெங்கிலும் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இயற்கை மற்றும் மலைகள், கோவில்களை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இயற்கை, மலைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோவில்கள், இந்த மாதிரி போகிற இடமா தான் இருக்கும். இதை விரும்பக்கூடிய நபர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கைலாசப்பட்டிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலை கோவிலுக்கு தாங்க போகிறோம். அதுதான் கைலாசநாதர் கோவில். சரிங்களா? நம்ம இந்த கோவில் போகும்போது பார்த்திங்கன்னா, தேனியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதிகாலை வேளைகளில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைவ் போகும்போது நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த நேச்சர் பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் காலை வேளைகள்லாம் வந்துட்டு போகும்போது. ஆனால் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரோடும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிரைவிங்கை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதிரி ரோடுகளில் திண்டுக்கல் டு தேனி இந்த வேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வெளிச்சம் நல்லா வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து விடிஞ்சிட்டு வருது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:40 ஒரு 6 ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம், 6க்குள்ளே பாருங்கள். அப்போவே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலலாம். அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் மலைகள் எவ்வளவு அழகாக அப்படியே வந்து இந்த ரோட்டில் போகும்போது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இன்னும் வந்து மழையெல்லாம் பேஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிரைவிங் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் வியூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ரோடு முழுக்க பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகள், மலைகள், இது சார்ந்த பகுதியாக தான் இங்கே போகிற வழியில் இருக்குங்க. அப்படியே போயிட்டுருக்கிற வழியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. அது ஒரு கோவில் போல். ஆஞ்சநேயர் சிலைன்னு வச்சுருக்க இடத்துல ஒரு ஹனுமன் கோவில் இருக்குது போலங்க. அப்படியே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், ஒரு பெரிய மலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்குது பாருங்கள். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வழியில் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு பெரிய மலை இருக்குங்க. இந்த மலையில் இருக்குது பாருங்கள், ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு?
இருங்க அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். இந்த கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்றாய பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வந்து டைரெக்டாக உங்களுக்கு கோவிலுக்கே வந்து தார் ரோடு வசதி போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுவும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து தேனி போகிற வழியில் தான் இருக்குங்க இந்த கோவில் வந்து. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அன்பர்களாகட்டும், நம்ம சேனலை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களாகட்டும், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, இந்த ரோட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவே போங்க. ஏன்னா நம்ம வேகமாக போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லாருமே ஓவர்டேக்கிங் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்கங்க. அப்படி ஓவர்டேக் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா சில டைமில் நீங்களே வந்து கரெக்டாக உங்களோட லேனில் போயிட்டுருந்தாலும் ஆப்போனண்ட்டில் போகும்போது ரொம்ப வேகமாக ஓவர்டேக்கிங் பண்ணும்போது நிறையா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகாமல் நம்மளோட ரோடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க பைபாஸில் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க ரோட்ஸ் எல்லாம். அப்போ அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ்க்கு நல்லதுங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா ஸ்பீடாக வந்துட்டு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி டைமில் எல்லாருமே ஸ்பீடாக தான் வருவாங்க. ஆக்சிடெண்ட் ஹேப்பனுங்க. கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல ஓட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி டேர்னிங்கில் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரோடு வந்து பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்பீடாகவே வராங்க. ரொம்ப டேஞ்சரஸான இதுங்க. பார்த்தீங்கன்னா வந்து அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க டிரைவிங் மட்டும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தாலும் கூட இந்த மாதிரி வேலைகளில் நேரம் சரியில்லைன்னா யாருக்கு என்ன வேணாலும் நடக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபஸ்ட்டாக ஸ்லோவாக போகிறது தான் எப்பயுமே நல்லதுங்க. மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்க்கலாங்க. அதுக்கு மேலே வந்து போகிறது ரொம்பவுமே ஆபத்து தாங்க. கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கோங்க. இல்லை பின்னாடி வந்து ஹாரன் அடிக்கிறாங்களா, ஹாரன் அடித்து நமக்கு வந்து வழி கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வழி விட்டுட்டு போகிறதே நல்லது தாங்க. ஏன்னா அவங்கள முந்திட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு தான் ப்ராப்ளம் இந்த மாதிரி இடத்துலைங்க. ஓகேங்களா? அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த மலைக்கு பின்னாடி தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கைலாசநாதர் சிவன் கோயில் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். சரி வாங்க நம்ம பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுறோம் பாருங்கள். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே வந்து ஹில்ஸில் போகுங்க கோவில். வாங்க அப்படியே வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். அப்படியே 2 சைடும் பார்த்தீங்கன்னா விவசாயங்களும் அப்புறம் தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அற்புதமாக ஒரு விவசாய இடத்துல இந்த கோவில் இருக்குது. மலை கோவில் வந்து இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தெரியுது பாருங்கள். அந்த மலையில் தான் அந்த கோவில் இருக்குங்க. பாருங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த மலை ஏற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கேருந்து தான் வந்து அந்த அப்படியே செங்குத்தா வந்து போறதுக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். பாருங்க, நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் பாருங்க, வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க,
முன்னாடியே வந்து அந்த சிவபெருமானோட சிலை வடிவம் வச்சுருக்காங்க. அப்படியே என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்க. அப்புறம் கோவிலில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா மத்தளம் அடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். இங்கே வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து விசாகம் அந்த டைமில் வந்ததுனால ஒரு பூஜை போயிட்டுருக்காட்டிருக்கு தெரியுதுங்க. இங்கேருந்து பாருங்கள், கோபுரம் தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இயற்கையோடு அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கோவில் வந்து எப்போ நட திறக்கிறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாலை வேளையில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விசிட் பண்ணவும், சாமியை தரிசனம் செஞ்சுட்டு போகவும் நல்லாயிருக்குங்க. அப்புறம் கூட்டம் பெரும்பாலும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூட்டம் இல்லாத டைமில் நீங்கள் வரும்போது தான் சாமியை வந்து எளிமையாகவும் நல்ல தரிசனமும் பெற்று போக முடியுங்க. கூட்டம் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உங்களுக்கும் சிரமமாக இருக்கும். சில கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது பெருமையான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி மலை கோவில்களில் பெரும்பாலும் கூட்டம் இல்லைனா தான் உங்களுக்கு வந்து இந்த சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அற்புதமாக இருக்குங்க. ஓகேங்களா? கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோபுரம் சாமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குங்க. கிழக்கு நோக்கி வந்து அப்படியே வந்து வச்சுருக்குறாங்க. கோவிலுக்குள்ளே பூஜை நடந்துகிட்ருக்குங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. கோவிலுக்குள்ளே பூஜை நடந்துகிட்ருக்குங்க. நான் வந்து சாமியை பார்த்துட்டேன். சாமியை பார்த்துட்டு உங்களுக்கு பின் சைடு வந்து இப்போ சுற்றி காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி சைடு இன்னும் கொஞ்சம் அற்புதமாகவே இருக்கும், முன்னாடியும் பின்னாடியும். அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா இருக்கு இல்லைங்களா?
இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஆமாங்க. கோவில் பாருங்க, எல்லாமே அப்படியே இப்ப தான் ரீசென்ட்டா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாமே புத்தம் புதுசா அப்படியே கிளியரா தெரியுது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சிவன் பக்தரா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற சாமிகள விரும்பி கும்பிடுற ஆளா இருந்தா, கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் இந்த கைலாசநாதர், கைலாசப்பட்டியில இருக்கக்கூடிய கைலாசநாதர வந்து தரிசிச்சுட்டு போங்க. நிச்சயம் நல்லதே நடக்குங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில இருந்தா தான் சாமி அருள் பாலிக்குங்கிறது கிடையாதுங்க. நீங்க வந்து பசித்த எளிய ஏழை மக்களுக்கு அன்னதானம் குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள வந்து நீங்க சாமி பக்கத்திலேயே போ வேண்டியதில்லைங்க. கடவுளே உங்க பக்கத்தில வந்துருவாருங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நெனச்சிட்டுருக்கோம், ஏதாவது பரிகாரம் பண்ணா நமக்கு சாமி இத குடுத்துருவாங்க. இந்த மாரிலாம் வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம். மக்கள் வந்து அறியாமையில செஞ்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க எந்த கோவில் போனாலும் சரிங்க, நீங்க கண்டிப்பா ஒருத்தருக்கு வந்து வாழ்நாள்ல உங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவிய செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, அது சின்னஞ்சிறு எறும்புல இருந்து பெரிய பெரிய யானைகள் வரைக்கும், எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன உதவி உங்கனால முடிஞ்சது. ஒரு பசித்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ ஒரு அன்னதானம், சின்ன ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி குடுத்தாலும், கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அருள் செய்வாருங்க. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. நீங்க கேட்கலாம், "அப்ப ஏன் நீங்க கோவிலுக்கு வந்தீங்க?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நான் வந்துங்க நெறையா கோவில் போயிருக்கேங்க. எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்து தான் வந்து கடவுள் வந்து எனக்கு உணர்த்துறாரு. வந்து எங்க இருந்தாலும் அந்த மக்கள் சேவைக்கு தான் கடவுள் வந்து வராரு அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய அன்பர்கள் இத பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனே இந்த அறிவு தெளிவு வந்து கிடைச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கும் போக போக தான் அந்த அருள் நமக்கு கிடைக்கும்போது, இறைவனோட பரிபூரண அருள் கிடைக்கும்போது, நமக்கு வந்து இந்த அறிவு தெளிவு ஏற்படுங்க. நம்ம சும்மா வீட்டிலேயே உட்காந்துட்டு ஒரு புத்தகம் படிக்கிறதுனாலயோ, அறிவு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த சக்தி வாய்ந்த இறைவனுடைய அந்த அருள் நமக்கு கிடைச்சாலொழிய, அந்த அறிவு தெளிவு கிடைக்குங்க. அறிவு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா, உங்க வேலைகள், அப்புறம் வந்து உங்களோட வியாபாரங்கள், இந்த தொழில் துறை சார்ந்த வளர்ச்சியிலயும் நீங்க முன்னேறுவீங்க. ஆன்மீக ரீதியாவும் முன்னேறுவீங்க. இதுதாங்க விஷயம். சரிங்களா? கண்டிப்பா அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பார்த்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கோவில விரும்பக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல தகவலுடன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கோவில்கள் இதோட லிஸ்ட்டெல்லாம் முழுக்க நம்ம சேனல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இயற்கை, அப்புறம் வந்து அருவி, அப்புறம் கோவில்கள் இது சார்ந்து தான் இருக்குங்க. தாராளமா நீங்க வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓன் வெஹிக்கிள் இருக்கிறவங்க, அதாவது சொந்த வாகனங்கள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை போட்டுட்டு டைரெக்ட்டா நீங்க வந்துரலாங்க. தேனி போகிற வழியில கைலாசப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குங்க. பெரியகுளம், பெரியகுளம்ல இருந்து கைலாசப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டைரெக்ட்டா உங்களுக்கு பக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லைன்னா லொக்கேஷன் போட்டிங்கன்னா இன்னும் பெட்ரு. அது வழியா அதன் மூலமா நீங்க வந்து வந்துடலாம். இல்ல, எனக்கு வந்து ஓன் வெஹிக்கிள் இல்ல, சொந்த வாகனங்கள் இல்லங்கிறவங்க, இப்போ பஸ்ஸில் தான் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில், டைரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஊரில் இருக்கீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ, அங்கேருந்து பெரியகுளம்க்கு நேரா வண்டி இருந்தால் ஏறிக்கோங்க. இல்லை டைரெக்ட்டா தேனி வந்துச்சுன்னா, தேனியிலேருந்து பெரியகுளம் வந்துருங்க. பெரியகுளம் வந்ததுக்கப்புறம் லோக்கல் பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா, கைலாசப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு எந்த பஸ் போகுதோ, அந்த பஸ்ஸில் ஏறிக்கோங்க. அந்த ஊர் மக்களை கேட்டு விசாரிச்சுக்கோங்க. எந்த ஊர் வந்து கைலாசப்பட்டி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க.
அது கோவிலுக்கு தனியாக பஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. காட்டுக்குள்ளே இருக்குங்கிற பட்சத்தில் தனியாக இதுக்கான ஸ்பெஷல் பஸ் விடுவாங்களாங்கிறது தெரியல. ஒருவேளை விசேஷ நாட்களில் ஏதாவது மினி பஸ் அரேஞ்ச் பண்ணி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கைலாசப்பட்டிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஆட்டோ தான் அரேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. ஏதாவது ஆட்டோவில் ட்ராவல்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுங்க. ஆனால் ஒரு தடவையாவது உங்கள் வாழ்நாளில் பார்க்கக்கூடிய கோவில்கள், இந்த மாதிரி கோவில்கள்லாம் விசிட் பண்ணுங்கள். ஒரு இறை அனுபவம் பெற்றுட்டு தரிசனம் பெற்றுட்டு போங்க. ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோவோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு, முக்கியமாக கோவிலை விரும்பக்கூடியவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் உங்களை நான் பார்க்குறேன்.